இந்த வாரம் நம்ம எல்லாரும் உப்பை ரொம்ப அளவா எடுத்துக்கணும். 5 கிராமுக்கு மேல போகாம ஒவ்வொருத்தரும் சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கணுன்ற சேலஞ்சில 4 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. எப்படியாவது முடிச்சிடலாம். ஏன்னா இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்கு. அன்னைக்கே நான் சொன்னேன். ஸோ இன்னைக்கும் திருப்பி சொல்ல போறேன். உப்பு குறைவா எடுத்துக்கிறதால எவ்வளோ நன்மைகள், உப்பு அதிகமாச்சுன்னா என்ன தீமைலாம் எல்லாம் சொல்லி தர போறோம். கேளுங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும். புரிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே ஒண்ணு கெடுதல் பண்ணுன்றத கட்டாயம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, உப்பு நிறைய எடுக்க எடுக்க போன்ஸ் ரொம்ப வீக் ஆகும், ஸ்ட்ராங்காவே இருக்காதான், எலும்பலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம உப்பு நிறைய சாப்பாட்டுல எடுத்துக்கிறோமா, அந்த அதிகமான உப்பை உடம்பு கிட்னிஸ் தான் வெளியில அனுப்பும். கிட்னிஸ் எப்படி வெளியில அனுப்பும்னு கேட்டீங்கன்னா, வெறும் உப்பை வெளியில தள்ளிடாதான், அது கூட சேர்ந்து சுண்ணாம்பு சத்தும் வந்தாதான், ரெண்டும் சேர்ந்துதான் உடம்புல இருந்து வெளியேற முடியுமா. அது தனித்தனியா உடம்புக்குள்ள வந்தாலும் உடம்புல இருந்து கழிவா வெளியில போகும்போது ஜோடியா தான் வெளியில போகுமா, தனியா வெளியேற்ற முடியாதான். சோ அப்ப என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? நம்ம நிறைய உப்பு உடம்புல வச்சிருக்கோமா, அது வெளியேற்றணும்னா என்ன பண்ணும் கிட்னிஸ்? உடம்புல ஸ்டோர் ஆயிருக்கிற கால்சியத்தையும் சேர்த்து வச்சுதான் வெளியில தள்ளும். அப்ப நம்ம உடம்புல ஸ்டோர் ஆயிருக்கிற சுண்ணாம்பு சத்து குறைவாக ஆரம்பிக்கும். கொஞ்ச காலகட்டத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த சுண்ணாம்பு ஸ்டோரே காலியானதுக்கு அப்புறமா போன்ஸ்ல இருந்து இருக்கிற சுண்ணாம்பு சத்து கொஞ்சம் கொஞ்சமா டிப்ளீட் ஆகி சால்ட்டோட சேர்ந்து கால்சியமும் பைண்ட் ஆகி உடம்புல வெளியில போக ஆரம்பிக்கும். அப்ப போன்ஸ் எல்லாம் வீக் தானே ஆகும். போன்ஸ்ல கால்சியம் எவ்வளவுக்கு எவ்வளவு அடர்த்தியா இருக்கும் அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ போன் டென்சிட்டி குறைஞ்சதுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. போன்ஸ் ரொம்ப வீக் ஆச்சுன்னா பிரிட்டில் ஆயிடும், வலி எடுக்க ஆரம்பிக்கும், நடக்க முடியாது, வேலை பண்ண முடியாது. 50 வயசுக்கு மேல வரக்கூடிய இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாம் உப்பு அதிகமா சாப்பிட்றதால சின்ன வயசுலயே வரும். எல்லாருக்குமே எல்லாம் வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா பிரிஸ்கா ஆக்டிவா எந்த வேலையும் பண்ண முடியாது. சின்ன சின்ன வேலை பண்ணும் போதெல்லாம் டயர்ட் ஆயிடுவோம், தோண்டு போயிடுவோம், ஒருமே எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வலிலாம் நமக்கு சோர்வாதான் காமிக்கும். ஸோ உப்பு குறைவா எடுக்கிறதால நம்ம போனை நல்ல டென்சிட்டியோட வச்சுக்க முடியும், ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால உப்பை குறைவா மட்டுமே எடுத்துக்கோங்க. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி உப்பு நிறைய எடுக்கும் போது வெளியில கால்சியத்தோட சேர்ந்துதானே உப்பு வெளியில ஏற்ற முடியும். அது என்ன ஆகும், கொஞ்சம் நாளடைவுல இப்படியே கால்சியத்தோட சோடியம் வெளியில போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், அந்த குழாயில எல்லாம் பாத்தீங்கன்னா யூரின் வெளியேறக்கூடிய யூரிட்டர் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுல உப்பு படிய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்ப கொஞ்ச நாள்ல அடைப்பு ஏற்படும், அந்த இடத்துல ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும், கால்சியம் ஸ்டோன்ஸ். ஏன்னா டெய்லி உப்போட சேர்ந்து கால்சியமும் வெளியில போகும். நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணி குழம்பு மாதிரிதான். நீங்க அதை உடைச்சு உள்பக்கமா பாத்தீங்கன்னா டெய்லி உப்பு தண்ணி போய் போய் உள்பக்க சோறுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழாய் உள்ள உப்பு எப்படி டெபாசிட் ஆயிருக்கு. கொஞ்ச நாள்ல சில டைம் தண்ணியே வராது. என்னென்ன நம்ம பிளம்பர் வச்சு கட் பண்ணி பார்த்தா பாருங்க, இவ்வளவு சால்ட் இருக்கு, டெபாசிட் ஆகி அடைச்சிருக்கு, இப்ப இந்த இடத்துல ஜாயிண்ட் மாத்தணும்னு சொல்லுவாங்க. அதேதான் யூரின்ல குழாயில எல்லாமும் ஆகும். உப்பு படிய படிய ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் ஆயிடும். சோ இதெல்லாம் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வராம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உப்போட அளவை கட்டாயம் குறைச்சுதான் ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே வேலையா டெய்லி கிட்னிஸ் நம்ம சாப்பிட்ற அதிக உப்பை தள்ளிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஓவர்லோடு தான். டெய்லி இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்குமா, உப்பு நிறைய வருது, நான் இதை கழிவு வெளியில எடுக்கணும் ஓவர்லோடு கொடுக்குறோம். சோ அதனால ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்னியோட ஃபங்க்ஷனே கம்மி ஆயிடும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் 10 பேருக்கு சமைக்க முடியும், ஆனா இன்னைக்கு 100 பேருக்கு நீ சமைனா ஒரு நாள் பண்ணுவேன், 4 நாள் பண்ணுவேன், 10 நாள் பண்ணுவேன். இதேதான் தொடர்ச்சியா பண்ணணும்னா யாருக்குமே கஷ்டம் தானே. அதே தான் கிட்னிஸ்க்கும். என்னோட லோடு அதிகமாயிட்டே இருக்கு, டெய்லி இவ்வளவு சால்ட்டையும் நான் யூரின்ல அனுப்புறேன், இதுதான் என் வேலைன்னா, நீ டெய்லி அதிக உப்பு சாப்பிடுற, டெய்லி நான் அதை வெளியேற்றணும், இதே வேலையா போச்சுன்னா அது ஓவர்லோட் தானே, அது கஷ்டமாயிடும். அதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா குறைவாயிடும். அதனால கிட்னி ஃபங்க்ஷன் குறைவாக கூடாதுன்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா சால்ட்டோட அளவை குறைவா எடுத்துக்கோங்க. அடுத்த மெயின் பெனிஃபிட் கேட்கலாமா? சால்ட் நிறைய எடுத்தா ராத்திரியில நம்ம தூங்க போற குவாலிட்டி ரொம்ப கம்மியாயிடும். எப்படி தூக்கத்துக்கும் உப்புக்கும் சம்பந்தம்னு கேக்குறீங்களா? அதையும் சொல்றேன், கேளுங்க. உப்பு நிறைய எடுக்கிறோமா, தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நான் அன்னைக்கே சொன்னேன், ஒவ்வொரு செல்ஸுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா உப்பு உள்ள போகணும்னா வாட்டரையும் சேர்த்துதான், தண்ணியும் சேர்த்துதான் உள்ள எடுத்துன்னு போகுமா. அப்ப செல்ஸுக்கு எல்லாம் தண்ணி நிறைய தேவை. நீங்க குடிச்சிட்டே இருப்பீங்க, நிறைய உப்பு எடுத்துக்கிறீங்க, அதனால நிறைய தண்ணி குடிக்கிறீங்க, ராத்திரியில அடிக்கடி எடுத்து யூரின் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தூக்கம் கிடும், குவாலிட்டி ஸ்லீப் இல்லைன்னா உடம்பு ரெஸ்ட் எடுத்து ரீசைக்கிள் ஆகி ரீசெட் ஆகிறதுக்கே டைம் கொடுக்காம இருக்கும். கண்டினியூஸா தூங்கினாதான் லிவர்லாம் டீடாக்சிஃபை ஆகும், செல்ஸுக்குலாம் ரெஸ்ட் கிடைச்சு அதுங்கெல்லாம் டீடாக்சிஃபை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்க இருக்க உடம்பு ரீசெட் ஆகிக்கவே முடியாது, உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியேற்ற முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, உப்பை குறைவா எடுத்தாதான் நம்ம நல்லா ராத்திரி தூங்க முடியும். இவ்வளோ கெடுதல் நம்ம உப்பு அதிகமா சாப்பிட்றதெல்லாம் இருக்குன்னா ஏன் அந்த பக்கம் போனோம்? உப்பை குறைவா தானே வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உப்பு அதிகமா எடுத்துக்கிறதால கிட்னி ஃபங்க்ஷனையே குறைவு பண்ணிடும், கிட்னில ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆக வைக்கும், போன்ஸோட ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடும், அது தவிர தூக்கமும் கெட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் இல்லாம இருக்கணும், ஆரோக்கியமா ஸ்ட்ராங்கா போன்ஸ் இருக்கணும், நல்லா தூங்கணும், அப்பதான் நம்ம உடம்புல இருந்து கழிவு வெளியேறும். அது தவிர்த்து கிட்னிஸ் நல்ல ஃபங்க்ஷன் பண்ணணும், கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வராம இருக்கணும். அதுக்காக உப்பை கம்மியா வச்சுட்டாதான் இதெல்லாம் எதுவும் நடக்காம இருக்கும். ஸோ இதை கண்டினியூ
கண்டினியூஸா இந்த ஹேபிட்டா கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. நான் இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு இன்னும் சில பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லி இந்த சேலஞ்சை முடிச்சு வைப்பேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.